உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம மேட் செய்யறதுக்காக வச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து நைட்டியில் மேட் செஞ்சு காமிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் டிசைனாக கூட எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது இருக்கட்டும். இந்த தையல் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி கிழிச்சிங்கன்னா இப்படி வந்துடும். நான் வந்து இந்த மாதிரி டிசைனாக ஒரு அட்டையெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம எந்த மாதிரி டிசைனில் வேணுமோ அந்த மாதிரி டிசைனில் நம்ம கருத்துணி ரெடி பண்ணிக்கலாம். பூ மாதிரி, அதாவது சூரியகாந்தி பூ மாதிரி, இப்படி மேட்டு மாதிரி, இல்லைனாக்கா இந்த மாதிரி ஹார்ட் மாதிரி, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது பாருங்க, இந்த இடத்துல நம்ம இதை வச்சுட்டு கரெக்டாக வந்து நம்ம பெருசு பெருசாக கட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு வந்து பிட்டு பிட்டாக கட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து கை பிடிச்சோம்னா சூடு தாங்குற அளவுக்கு நம்ம திக்னஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஹார்ட் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது மேலே அப்படியே வரைஞ்சிக்கங்க. ஒரு கெச் பேனா வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நல்லா வந்து வரைஞ்சிக்கங்க. பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ, நம்ம வந்து கை பிடிச்சோம்னா சூடு ஏறாத அளவுக்கு திக்னஸாக நம்ம கட் பண்ணிக்கிட்டால் தான் அது வந்து நம்ம பிடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதில் வந்து 4 பீஸ் போட்டிருக்கேன். இன்னும் 2 பீஸ் இதில் சேர்த்துக்கலாம். இதில் கிட்டத்தட்ட 6 பீஸ் போட்டிருக்கேன். ஒரு 6 பீஸாவது போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கை பிடிக்கும் போது சூடு தாங்கும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து அப்படியே தைச்சிடலாம். தைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே வந்து ஃபுல்லாக வந்து ஒரு துணி போடணும். அது எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த துணியை வச்சு இப்படி கிராஸில் வந்து தையல் போட்டுக்கலாம். ஒரு சைடு வந்து தையல் போட்டோம். இப்போ அடுத்து வந்து இந்த கிராஸில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிட்டு துணியை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கடைசியில் இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த முனையில் ஃபஸ்ட்டு வந்து இப்படி வச்சுக்கோங்க. இந்த ஓரத்தில் இருக்கிற இந்த பிசுரெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இப்படி வைக்கிறோம். இதுவுமே பார்த்திங்கன்னா இந்த ஓரம் கொஞ்சம் மடிச்சுக்கணும். மேலே மடிக்கும் போதும் நம்ம ஓரம் கொஞ்சம் மடிச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு லென்த்தாக ஒரு துணி எடுத்துக்கோங்க. இது அந்த ஓரத்தில் ஒரு சைடு வந்து மடித்து தைச்சிருங்க.
நம்ம ஒரு சைடு மடித்து தைச்சிட்டோம், இன்னொரு சைடு மடிக்கலை. மடிச்சுட்டு இந்த சைடும் மடித்து தைச்சிட்டேன். இப்போ இதை இங்கே வச்சுப்போம். வச்சுட்டு இந்த நம்ம ஃபுல்லாக பிசுறாக இருக்குது இல்லைங்களா, அந்த பிசுறு இல்லாத அளவுக்கு நம்ம தைச்சிக்கணும். மேலே வைக்கும் போது நம்மளே மடிச்சுக்கலாம், இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். நம்ம அடுத்தடுத்து துணி போடும்போது இது ரொம்ப திக்காயிடும். அப்போ நம்ம தைக்கும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பாருங்கள், இது எல்லாமே நான் கிராஸ் தையல் போட்டு தைச்சாச்சு. இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து கை இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து துணி சூடான பாத்திரம் பிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பு மேடெல்லாம் துடைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த பழைய துணியை வச்சு இந்த மாதிரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு மேட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு கிச்சனுக்குள்ளே போட்டுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பாத்ரூம்லேயும் போடலாம். பாத்ரூம் வாசலில் போடுறதுக்கு இது நல்லாயிருக்கும். இது துவைக்கும் போதும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நல்லா ஊற வச்சு துவைக்கும் போது நல்லா துவைக்க முடியும். இந்த தையல்லாம் நம்மளுக்கு போகவே போகாது. பாருங்கள், வேஸ்ட் நம்ம வந்து நைட்டி வச்சு, பழைய நைட்டி வச்சு இந்த மாதிரி தைச்சாச்சு. இதே மாதிரி பழைய பனியன்ங்க, இப்போ வந்து ஜென்ஸ் போடுற பனியன் இருக்குது, அந்த பனியன் சட்டை இதெல்லாம் இருந்தோம்னா நமக்கு வந்து தலானி ஓர மாதிரி தைக்கலாம். நான் அந்த வீடியோவும் அடுத்து உங்களுக்கு வரப்போகிற வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.